போன கிளாஸ் வரைக்கும் நாங்கள் வந்து சி ஷார்ப்போட பேசிக் சின்டெக்ஸஸ் பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் இந்த கோடை பார்த்தா தெரியும், இவ்வளவும் நாங்கள் பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு முந்தின செஷன்ஸ் வரைக்கும் ஒரு .NET அப்ளிகேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ஒரு கமாண்ட் லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படியே பார்த்துட்டு வந்து டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வகையான டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரிங், ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், அந்த விஷயங்களை பார்த்தோம். அந்த வகையில் நாங்கள் லாஸ்ட்டாக வந்து டேட் டைம் வரைக்கும் பார்த்துக்கிறோம். ஸோ ஒரு கேரக்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுற அந்த விஷயங்களும் பார்த்தோம். அந்த வகையில் கடைசியாக டேட் ரிலேட்டட் ஸ்டஃப் பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஸ்மால் ரீகாலோட அடுத்த செஷனுக்கு போவோம். டுடே செஷனோட நாங்கள் வந்து பேசிக் சின்டெக்ஸை ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செஷனில் இருந்து நாங்கள் இட்டரேஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுகள் அடுத்தது அந்த லூப்ஸ் அந்த விஷயங்கள் பார்த்துட்டு இனி வந்து காம்ப்ளெக்சிட்டி கூடிக்கொண்டு போகும். இது வரைக்கும் நாங்கள் பார்த்து இந்த C# ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ் சின்டெக்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா ஃபெமிலியர் ஆகணும். நான் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த அசஸ்மெண்ட்டும் தருவேன். அதையும் நீங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ப்ராக்டிசஸ் நல்லாயிருக்கும். அடுத்தது இங்கே நாங்கள் யூஸ் பண்ணுற எல்லா வேர்டும் எல்லா கீவேர்ட்ஸ் அண்ட் சின்டெக்ஸஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஃபெமிலியர் ஆகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, alright, let's see some previous sessions recall. Okay, any doubts இருந்தால் you can ask. Okay, if you want any clarification you can ask anytime. Alright, so இங்கே பாருங்க, line number 173. Okay. Double rate per hour int numbers of word. ஸோ இந்த டபுள் இன்ட் அதெல்லாம் உங்களுக்கு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் அப்படிங்கிறது டெசிமல் வேல்யூ, அதாவது தசமத்தோடு வரக்கூடிய, அதாவது ஃப்ளோட்டிங் வேல்யூ அப்படின்னு சில டைம் சொல்லுவாங்க. தசமம் வரக்கூடிய நம்பர்ஸ். இன்டீஜர் வந்து ஹோல் நம்பர்ஸ், தட் மீன்ஸ் முழு எண்கள், சாதாரண நம்பர்ஸ் வித்தவுட் டெசிமல் வேல்யூஸ், டெசிமல் பாயிண்ட். ஓகே, ஸோ அப்படி ஒரு விஷயம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே வந்து நாங்கள் இன்னொரு விஷயம் புதுசாக பார்க்க போகிறோம். வாக்கி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். வா மீன்ஸ் வேரியபிள் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் டேட்டா டைப் ஃபார்மேட். இப்போ நான் வந்து சாதாரணமாக டபுள் இன்டீஜர் அப்படி டிஃபைன் பண்ணுற மாதிரி வா அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த டேட்டா வந்து அந்த வேரியபிள் வந்து எந்த டேட்டா டைப்புக்குள்ளே வரும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு இல்லாட்டி, அல்லது C# நாங்கள் நீயே அந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணிக்கோ அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் நாங்கள் வந்து வா கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இப்போ மந்த்லி வேஜ் 1 2 3 4 அப்படிங்கிறது என்ன, ஒரு இன்டீஜர், ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா வா கீவேர்ட் யூஸ் பண்ணதால் இங்கே வந்து இன்ட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவாகவே அது எஸ்யூம் பண்ணிக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து பைட் கேள்விப்பட்டேன். நான் அந்த டேட்டா டைப்ஸில் ஒவ்வொன்றும் இருக்குது. பைட் maxv ஈக்குவல் டு 255. ஓகே, எங்களுக்கு நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கும் மேக்ஸிமம் வேல்யூஸ் இருக்குது. நாங்கள் இங்கே பார்த்தோம் இன்ட் மேக்ஸ் வேல்யூ, இன்டீஜருக்குரிய மேக்ஸிமம் வேல்யூ, டபுளுக்குரிய மேக்ஸிமம் வேல்யூ மாதிரி பைட்டுக்குரிய மேக்ஸிமம் வேல்யூ 255. ஓகே, 255 தான் அதில் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நாங்கள் ஓகே இதை நாங்கள் டிஃபைன் பண்ணி எப்போவுமே இந்த க்ரீன் கலர் என்னத்துன்னு பார்க்கணும். இப்போ இதில் வந்து காட்டுறது என்னென்னா, இந்த வேல்யூவை நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த வேரியபிளை நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை, அது ஓகே, தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்குறது, இப்போ பாருங்க 255க்கு போட்டிருக்கிறேன். ஓகே, இப்போ 256 போட்டதோட என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எரர் காட்டுது. ஏனென்னா the constant value 256 cannot be converted to a byte. ஏனென்னா பைட்டுக்கு மேக்ஸிமம் 255, 0 to 255 தான் அது மேக்ஸிமம். அது வந்து ஹோல்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு மேலே வாரத எதையுமே அது ஹோல்ட் பண்ணாது. இப்போ அதோட கெப்பாசிட்டி அவ்வளவு தான். இப்போ நாங்கள் வந்து இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ சிம்பிளாக வா அப்படின்னு போட்டால்
இப்போ இதுதான் இந்த வா கீவேர்டுடைய ஒன் ஆஃப் த மெயின் பர்பஸ். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தந்திருக்கிறேன். அதான் நான் நேரத்தோடைய கேட்டேன், ஸ்க்ரீன் விசிபிள் ஆகிக்குதாண்டு. விசிபிலிட்டி இல்லையா அல்லது கிளியர் இல்லாமல் இருக்குதா? ஹலோ, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி தான் இருக்கிறேன். விசிபிலிட்டி கிளியர் இல்லாமல் இருக்குது அப்படியா? ஒரு ஆள் நாட் விசிபிள். கிளியர் இல்லாமல் இருக்குதா இல்லாட்டி ஸ்க்ரீனே ப்ரெசென்ட் ஆகுது இல்லையா? ஓகே, ஒரு ஆள் சொல்லிக்கிற கிளியர்ண்டு. அப்போ உங்களுக்கு கிளியர்னஸ் வந்து டேட்டா லோட் கிளியர் விசிபிள். ஓகே, அப்போ 1% சைட் கிளியர் விசிபிள். ஸோ தட் மீன்ஸ் இன்டர்நெட் இஷ்யூவால் சம்டைம் உங்களோட கவரேஜ் இஷ்யூ லோவாக இருந்துச்சுன்னா கவரேஜ் ஸ்க்ரீன் விசிபிள் குறைய இருக்கும். ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ஜூம் இன். Okay, I hope now that you can see the screen. Okay, let's see 179 line. Okay, int max v is 256. நீங்கள் பார்த்தீங்கன்னா 256 நான் int பைட்டுக்கு டிஃபைன் பண்ணக்குள்ள அது எரர் காட்டுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் 255 தான் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்போ நாங்கள் சாதாரணமாக இப்படி சின்ன அப்ளிகேஷனுக்கு பரவாயில்ல, இப்போ ஃப்யூச்சரில் நாங்கள் காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனுக்கு போகக்குள்ள பேக்கெண்ட்லேருந்து வர டேட்டா எந்த மாதிரி வரும் எங்களுக்கு தெரியாத சந்தர்ப்பத்தில் மோஸ்ட்லி வா கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸை நாங்கள் பேக்கெண்ட்லேருந்து எடுக்க போகிறோம். அந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எந்த டேட்டா டைப்புக்குள்ள நாங்கள் சொல்கிறது, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து ஐடி நேம் எல்லாமே மிக்ஸாக இருக்கும். அந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து வா எம்ப்ளாயி டேட்டா லைக் தட் எம்ப்ளாயி அங்கே அதுக்காக வந்து குவரிஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த வா கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அது பார்த்தோம். இது வந்து சிம்பிள் ரீகாலிங் த சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் அரித்மெட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் வி லேர்ன் லாஸ்ட் டைம். இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து சில வேல்யூஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கிங்க தேவையில்லை. ஸோ மந்த்லி வேஜஸ் இன்ட் மந்த்ஸ் கவுண்ட் வந்து போனஸ். இப்போ நான் பாருங்க டபுள் கரண்ட் மந்த் வேஜ் அப்படின்னா இந்த மாதத்துக்குரிய சம்பளத்தை இது வந்து சிம்பிள் மெத்தமெட்டிக்ஸ். ரேட் பர் அவர், ஒரு அவருக்கான பெறுமதியோட நம்பர்ஸ் ஆஃப் அவர் ஒர்க்ஸ் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணினோம் ப்ளஸ் போனஸ். இப்போ நாங்கள் சாதாரணமாக இப்படி தான் நாங்கள் சேலரி கால்குலேட் பண்ணுறேன்டா பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இப்படி பொதுவாகவே எங்களுக்கு தெரியும் பாட்மேட்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். எப்போவுமே ஒரு மல்டிப்ளிபிகேஷன் நடந்த பிறகு தான் அடிஷன் நடக்கும். ஸோ நாங்கள் எங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நாங்கள் வந்து ரேட் பர் ஹவரை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அதில் பெருக்கினதுக்கு பிறகு தான் போனஸை கூட்டணும் அப்படின்னு எங்களோட கல்குலேஷன் இருந்தால் நாங்கள் இப்படி ஒரு பெரந்தசிஸ் போட்டுக்கொள்வது நல்லது. ஓகே, இல்லாட்டியும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் போனஸை கூட்டும். பட் நாங்கள் எங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்கும். கோடிங் ரைட் பண்ணுற ஆளுக்கும் இன்னொரு டெவலப்பர் எங்களோட கோடிங்கை பார்க்கக்குள்ள அவங்களுக்கும் இது விளங்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராக்டிசஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, நாங்கள் இது வந்து கன்சோல் ரைட் லைன் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணுறது. இப்போ பாருங்க ரேட் பர் ஹவர்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் 3. இதில் அர்த்தம் என்ன? நாங்கள் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். குயிக் பிகாஸ் திஸ் இஸ் ரீகாலிங், ஸோ எவ்ரி ஒன் நீட் டு ஆன்சர் ஃபாஸ்ட். அன்மியூட் அண்ட் ஸ்பீக். ஓகே, what is the meaning of line number 183? rate per hour. rate per hour நாங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிக்கேன் 12.34. இதுக்கு வந்து ப்ளஸ் ஈக்குவல் 3 அப்படின்னு போட்டால் என்ன அதோட மீனிங் என்ன, அதோட வேல்யூ எப்படி வரும்? நாங்கள் அதை அவுட்புட்டும் பண்ணிக்கிறோம். இங்கே ரைட் லைன் ரேட் per hour, what does it mean? anyone please quickly response. நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தோம் இதெல்லாம். ப்ளஸ் ஈக்குவல் anyone? okay, so Tayu, so what is the value of this rate per hour now? so நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க rate hour equal to rate per hour plus 3. okay, that's correct. what is the value now? இதுக்கு என்ன வேல்யூ வரும் நான் ரன் பண்ணினா? hurry up.
ஓப்பன் அப் பண்ணுங்கள், செக் பண்ணுறது விட இது குயிக்காக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னது ஓகே, ஓகே, தட்ஸ் கரெக்ட். 15.34. லெட்ஸ் ரன் அண்ட் சி. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 15.34, தட்ஸ் கரெக்ட். ஸோ ஓகே, அதை பார்த்துட்டோம். குயிக்காக இருங்க. நீங்கள் எல்லோரும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை வச்சு தான் என்னோட செஷன் குயிக்காக அடுத்த செஷனுக்கு போகும். இப்போ இது ஓகே. இப்போ இங்கே வந்து இஃப் கண்டிஷனை பார்த்து நாங்கள் நெக்ஸ்ட் செஷனில் ப்ரீஃப் நல்லா ப்ரோடாக பார்ப்போம். இப்போ வந்து சும்மா ஒரு இஃப் கண்டிஷனை மறந்துடுங்க. இப்போ இந்த கண்டிஷன்ஸ், இந்த கரண்ட் வேஜஸ், மந்த்லி வேஜ் வந்து பூலியனை தான் எடுத்து நாங்கள் சிம்பிளாக நார்மலாக பார்த்துட்டு போகிறோம். ஸோ இஃப் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்டில் வரும். அதை நாங்கள் அப்கமிங் செஷனில் பார்ப்போம். சாதாரண நாங்கள் இங்கிலீஷில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இஃப் தான். இஃப் திட் இஸ் ட்ரூ திஸ் வில் ஹேப்பன். அதாவது இது இப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் இஃப் சாதாரண விளக்கம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த மந்த்லி சேலரி வந்து 2000க்கு மேலே இருந்தால் இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இந்த மந்த்லி வேஜஸ் வந்துச்சு 3000 சம்திங். இந்த கேல்குலேஷன்லாம் பண்ணி வரக்குள்ள ஒரு வெளி ஒன்று வந்துச்சு, அது இந்த. ஸோ இப்போ வந்து இது வந்து அந்த பிரிண்ட் பண்ணணும். ஏன்னா அதில் வெளியூ பார்ப்போம் கொஞ்சம் இருக்கு. அதில் மந்த்லி வேஜஸ் வந்து 3000. ஸோ இட் ஷுட் பிரிண்ட் தட் வேல்யூ. ஓகே, ஸோ என்ன சார் டவுட்டுன்னா கேட்டுக்கோங்க. இது என்ன ரீகாலிங், நாட் லேர்னிங் டுடே, ஜஸ்ட் ரிவிஷன். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு கண்டிஷன் போட்டோம், 2000க்கு மேலே இருந்தால் இந்த மெசேஜை பிரிண்ட் பண்ண சொல்லி, அதாவது பிரிண்ட் பண்ணும். இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு எல்ஸ் அப்படின்னா அப்படி இல்லாட்டி அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டை போடணும். அப்படி இல்லாட்டி ரைட் லெஸ் பெய்ட் எம்ப்ளாயி. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு 5000க்கு மேலே இருக்குன்னு வைப்போம். இப்போ நாங்கள் சாதாரணமாக இப்போ கரண்ட் மந்த் வேஜஸ் வந்து 3000 கிட்ட வந்துச்சு லாஸ்ட் டைம் இதை இடத்துல பார்க்கக்குள்ள. ஸோ அதையுமே நாங்கள் ஒரு தடவை பிரிண்ட் பண்ணிட்டோம். இன்னொரு தடவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை வெளியே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கரண்ட் மந்த்லி வேஜஸ் வந்து 3000 சம்திங். ஸோ அது வந்து 5000 விட சின்ன. இப்போ நாங்கள் இங்கே மந்த்லி சேலரி வந்து 3000 சம்திங் வருது. அப்போ நாங்கள் இங்கே கண்டிஷன் என்ன கொடுக்குறோம், இஃப் கரண்ட் சேலரி கரண்ட் மந்த் வேஜ், ஸோ அது வந்து 5000 பெருசாக இருந்தால் பிரிண்ட் திஸ், இல்லாட்டி திஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். இந்த பிரேக்கட் போர்டெல்லாம் கம்பல்சரி இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நான் ஈஸியாக போட்டிருக்கிறேன். கேர்லி ப்ரைஸஸ் ஏர்லியர் டேஸ் வந்து இது கம்பல்சரி. நான் வித்தவுட் திஸ் ஆல்சோ இட் ஒர்க். இங்கே வந்து நாங்கள் பிரேக்கர் போடவே இல்லை, ஆனால் இது ஒர்க் பண்ணுது. ஏன்னா அது ஷீஷாவை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே, பிகினிங் டைமில் நீங்கள் இப்படி போட்டு எழுதுறது எப்போவுமே நல்ல. ஏன்னா எங்களுக்கு திடீர்னு அந்த கோடிங்கை நாங்களாம் வேறு யாரை பார்க்கக்குள்ள திடீர்னு அது விளங்காது. இப்போ இப்படி சிம்பிள் கோட்டுக்கு ஓகே, என்டர்பிரைஸ் லெவல் கோடிங் அப்படி வரக்குள்ள சம்டைம் தட் கிவ்ஸ் மூ ஐடியா, கொஞ்சம் கிளியர் விசிபிலிட்டி இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க பிரேக்கட் போடுறதால விசிபிலிட்டி குறையும், சில பேர் சொல்லுவாங்க ப்ரெசஸ் போடுறதால விசிபிலிட்டி கூடுமெண்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ சம் கம்பெனி ரெக்கமெண்ட் டு ஃபாலோ திஸ் ஒன், சம் கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் டு ஃபாலோ திஸ் ஒன். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பம். ஓகே, ஆல்ரைட், லெட்ஸ் சி. ஸோ இதுக்கு மேலே 5000 வந்து 3000 சின்ன நின்றதால அது வந்து இந்த கண்டிஷன் ஃபோல்ஸ். ஸோ யா வெஜஸ் வந்து 5000 சின்ன நின்றதால இது வந்து ஃபோல்ஸ், இது வந்து ட்ரூ. அப்போ இது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, லெட்ஸ் சி நவ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 15. இப்போ இங்கே வந்து நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் மைனஸ் இது நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இதில் அவுட்புட் என்ன வரும் குயிக்காக சொல்லுங்கள். 198. Employee number is 15. When I add this operation, then what will be the output? 198 again. Hurry up. Number of employees counting n.
14. Yes, that's correct. Okay. ஒரு ஆள் ஆன்சர் பண்ணால் அடுத்தது போகிறேன் என்னென்னா இது வந்து ரிவிஷன். ஓகே, இட்ஸ் ஓகே. கேரக்டர் யூசர் செலெக்ஷன். இப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஒரு நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் சிங்கிள் கொட்டேஷனில் இருந்தால் அது ஒரு கேரக்டர் வந்து யூனிகோட் ரிப்ரசன்டேஷன் ஆஃப் ஒன் லெட்டர். அப்படி தான் நாங்கள் சாதாரணமாக விளங்கு இதில் பார்த்து அவங்க போட்டு வைப்பாங்க. ரிப்ரசன்ட்ஸ் கேரக்டர் அது UTF-16 கோட் யூனிட். ஸோ யூனிகோட் ரிப்ரசன்டேஷன் ஒரு லெட்டர் தான் நாங்கள் அதில் டைப் பண்ணேன். இப்படியோ ஏதோ நாங்கள் வந்து ஒரு சிம்பிள் ஏன்றதை கொடுப்போம். கேரக்டர் அப்பர் வெர்ஷன். ஸோ இது வந்து ஒரு ஆப்ரேஷன். இந்த கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்குரிய ஒரு ஆப்ரேஷன் டூ அப்பர் அப்படின்னா அதை வந்து அப்பர் கிளாஸுக்கு மாற்றும். அப்படின்னா கேபிட்டல் லெட்டராக மாற்றும். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு அப்பர் வெர்ஷனை பிரிண்ட் பண்ணினா எங்களுக்கு விளங்கும். இந்த ப்ளஸ்ஸுங்க யூஸ் பண்ணுறன்னு விளங்கணும். ஸோ அப்பர் வெர்ஷன்ங்கிறது ஸ்ட்ரிங், இதுவும் ஒரு ஸ்ட்ரிங் அவுட்புட். அந்த அவுட்புட்டையும் இந்த ஸ்ட்ரிங்கையும் நாங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் கன்கட் அப்படின்னு சொல்லுவோம். ஏனென்றால் அந்த ரைட் லைனுக்குள்ளே வாரது ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் இருக்கும். நாங்கள் இதை என்ன டேட்டா டைப்பில் டிஃபைன் பண்ணியிருந்தாலும் பிரிண்ட் பண்ணக்குள்ளே அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரணும்? இதில் இடத்துல அப்பர் கேஸ் மாற்றினதுக்கு என்ன வரணும்? கேபிட்டல் ஏ வரணும். ஓகே, பார்த்தீங்கன்னா அப்பர் வெர்ஷன் இஸ் கேபிட்டல் ஏ. ஓகே, அவ்வளோதான் இது அந்த ரிவிஷன். இப்போ இதே மாதிரி இது ஒரு பூலியன் கண்டிஷன் செக் பண்ணுறது. இஸ் லெட்டர், இந்த கேரக்டர் வந்து இஸ் லெட்டரோ ஃபோல்ஸ் அதை செக் பண்ணுறது. இது வந்து ஒரு லெட்டர். நாங்கள் யூஸ் செலெக்ஷனுங்கிறது சிம்பிள் ஏ. இது ஒரு நம்பரா இல்லை ஒரு ஒரு லெட்டரான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டிஷன்ஸ். ஓகே, இஸ் டிஜிட் யூசர் செலெக்ஷன், இஸ் லெட்டர் யூசர் செலெக்ஷன். இந்த கொடுத்தா இதுக்கு ஃபோல்ஸ் அண்டு வரும், இதுக்கு ட்ரூ அண்டு வரும். ஓகே, இஸ் டிஜிட் ஓ இஸ் லெட்டர் என்ன சரி விலங்கலண்டா கேளுங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். ஓகே, இப்போ டேட் டைம் நாங்கள் பார்த்தோம். அதில் வந்து நாங்கள் டேட் டைமை டிஃபைன் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள் இன்னொரு விஷயம் முக்கியமானது. இப்போ எங்களுக்கு C# நாங்கள் புதுசு அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இப்போ நாங்கள் நீங்கள் மற்ற இடத்துலலாம் பாருங்க சிம்பிளாக டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணினோம், வேரியபிள் நேமை கொடுத்தோம், அங்கெல்லாம் வேல்யூ. பட் இங்கே பார்த்தீங்கன்னா டேட் டைம் அப்படிங்கிறது இங்காலையும் டிஃபைன் பண்ணுறோம், இங்காலையும் டிஃபைன் பண்ணுறோம். டேட் டைம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப். அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கூடத்தான் நாங்கள் டிஃபைன் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற என்னன்றதை நாங்கள் அப்கமிங் செஷன்ஸில் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டேட்டா டைப்புக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு அதுக்குள்ளே வேல்யூஸை பாஸ் பண்ணுவோம். அதான் கன்ஸ்ட்ரக்டர். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் அதே பேரோட. இப்போ உதாரணத்துக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு கிளாஸாக இருந்தால் இதில் கன்ஸ்ட்ரக்டர் CTOR டைப் பண்ண ஷார்ட் ஃபார்ம் இது. ஓகே, CTORங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஷார்ட் ஃபார்ம். இப்போ பாருங்கள், இதே இந்த கிளாஸ் தான் இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸுடைய கன்ஸ்ட்ரக்டர் இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா விளங்கிருக்கும். அதே பேர் வந்து ப்ராக்கெட், அந்த பெரந்தசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே நாங்கள் வேல்யூஸை பாஸ் பண்ணி அந்த வேல்யூஸை செக் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் படிப்போம், அதை பற்றி இப்போ ஒரி பண்ண வேணாம். இந்த டைம் இப்படி வாரது. இப்போ நாங்கள் எந்த டேட்டா டைப் இது ஒரு கிளாஸ் தான் கடைசியில் அதை வந்து கன்ஸ்ட்ரக்டரு கூடாக நாங்கள் அதுக்குரிய சில வேல்யூஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டேட் டைம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்போ பாருங்கள், இதில் என்னென்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் அந்த இதுக்கிட்ட மவுஸ் பாயிண்டை கொண்டு போனால அது டெஃபினிஷனை சொல்லுவோம். இனிஷியலைஸ் a new instance of the date time structure to the specified year, month, day, hour, minute and second. நீங்கள் பார்த்தீங்கன்றாலே விளங்கும், மேலே போட்டிக்கும் டேட் டைம் டாட் டேட் டைம் இன்ட் இயர் மந்த் டே ஹவர் மினிட் செகண்ட். இப்படி 17 ஓவர்லோட்ஸ் போடலும். அப்படின்னா இதுக்குள்ளே நாங்கள் இதே மாதிரி 17 வரைக்கும் பராமீட்டர்ஸ் வந்து ஆர்கியூமெண்ட்டாக
பாஸ் பண்ணிலும் நீங்கள் இந்த ஓர்டரு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நாங்கள் முன்னுக்கு போகிறது இயர், அடுத்தது மந்த், அடுத்தது டே, அப்படி அந்த ஓர்டரில் தான் போடணும். இப்போ நாங்கள் இங்கே வந்து இதுக்கு வந்து 3 போட்டுட்டு இங்கே 22 போட்டால் இது என்ன காட்டுன்னு பாருங்கள். ரன் பண்ண போகல உடனே எரர் காட்டும். ஏனெண்டா பாருங்கள், அதுவே சொல்லுது சிஸ்டம் ஆர்கியூமெண்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் எக்ஸெப்ஷன். ஏனெண்டா இந்த இயர் வந்து 2, 3 அப்படின்னு வராது. இது வந்து நாங்கள் 1917 தான் இந்த டேட் டைம் ஃபார்மேட் வந்து கன்சிடர் பண்ணப்படும். அதுக்கு முதல்ல இயர்ஸ் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவேன். இப்போ கிபி 1, 3 இருந்திருக்குமே. பட் அது ப்ராக்டிக்கலி இவங்க அந்த டேட் டிஃபைன் பண்ணுறது 1970 இருந்து என்னமோ நாங்கள் வந்து இப்போ இதுவும் இங்கே நாங்கள் 3 போட்டதுக்கு பரவாயில்ல. ஆனால் மந்தில் 2022 வராது. அப்போ அதைத்தான் இது காட்டுது. இங்கே பாருங்க, year, month and day parameters described as unrepresentable date time because நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே இவ்விடத்தில் வந்து டேட்டுக்கு இயருக்கு அப்புறமா நாங்கள் வந்து மந்த் தான் மென்ஷன் பண்ணணும். அப்போ அந்த மந்த்துக்கு நாங்கள் 2022 போட்டதால் இது எரர் காட்டுது. இப்படி ஒன்றும் சாத்தியம் இல்லை. அது அப்போ இதில் வந்து என்ன சரி நாங்கள் மிஸ்டேக் விட்டக்குள்ளே நாங்கள் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கான பேட்டர்ன்ஸ். இப்போ இதை நாங்கள் பிரிண்ட் பண்ணினா இந்த இயர், மந்த், டேட், ஹவர்ஸ், மினிட், செகண்ட். அப்போ இது அப்படியே எங்களுக்கு வந்து சாதாரண நாலேஜ்லேயே எங்களுக்கு விளங்கும். உங்களுக்கு இது எந்த ஓர்டர் ரெண்டு மறக்குமெண்டா நீ உடனே சிம்பிளாக இப்படி பார்த்தீங்கன்னா அதுவே போட்டிருக்கு. ஓகே, இன்னொன்று போட்டு காட்டுறேன். மில்லி செகண்ட். லெட்ஸ் சி. இப்போ இதை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா பாருங்க, நாங்கள் ஏற்கனவே நாங்கள் ஒன்றும் கொடுக்கல இடத்துல, அதால் அது வந்து செகண்டோட நிப்பாட்டி இருந்துச்சு. இப்போ பாருங்க, இன் இயர், மந்த்ஸ், டே, ஹவர்ஸ், மினிட்ஸ், இன் செகண்ட், மில்லி செகண்ட். ஓகே, அப்போ நாங்கள் எதை கொடுத்துருக்கிறோமோ அதை டிஃபைன் பண்ணோம். இப்போ பார்ப்போம். ஹையர் டேட் அப்படிங்கிறது 28. இப்போ நாங்கள் கொடுத்த ஃபார்மேட்டை பாருங்கள். 28 இது டே, இது மந்த், இது இயர். ஸோ 28 மார்ச் 2022. அது இந்த ஃபார்மேட் வந்து இது வந்து சிஸ்டம் ஃபார்மேட். இப்போ சிஸ்டத்தில் நாங்கள் எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள். எந்த சிஸ்டம் ஃபார்மேட் வந்து 1st January 24 அதே ஃபார்மேட்டில் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. 2:30:00. ஓகே, ஸோ அது வந்து ரிப்ரசன்டேஷன். இப்போ வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். எக்ஸிட் டேட்டும் அப்படி ஒன்று. ஸ்டார்ட் டேட், ஹையர் டேட் ப்ளஸ் 8:15 அப்படின்னா இந்த ஸ்டார்ட் டேட் வந்து இந்த நாங்கள் இங்கே டிஃபைன் பண்ண போகிறோம். ஹையர் டேட்டுங்கிறது இந்த டேட் 2022 3 28. அதுக்கு வந்து 15 days. இப்போ ஒரு கம்பெனியில் ஹையர் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயி ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிற டேட் வந்து இனிஷியல் டேட்லேருந்து 15 daysக்கு போகிறோம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண தான் இது. ஓகே, ஆல்ரைட். கரண்ட் டேட் டைமுக்கு வந்து டேட் டைம் டாட் நவ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தா இப்போ இந்த சிஸ்டத்துக்குள்ளேயே டேட் டைம் அப்படியே இது பிரிண்ட் பண்ணும். அது வந்து இது வந்து ஒரு பூலியன் கண்டிஷனை செக் பண்ணுறது. நான் சொன்ன மாதிரி டே லைட் சேவிங் டைம் சொல்லியிருக்கும். யூஎஸ் அப்படி அந்த நாட்டில் இருக்கிறது. அது வந்து ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னு காட்டும். அவ்வளோதான். மற்றது இது அடுத்த மெயினான விஷயம் டேட் டைம் ஸ்டார்ட் அவர். ஸோ இங்கே வந்து அதை நான் ஏற்கனவே பார்த்தோமா இப்போ இருக்கிற கரண்ட் டைம் எடுத்துகிட்டு டேட் டைம் எடுத்துகிட்டு டைம் ஸ்பேன் அப்படி ஒன்று இருக்குது. அதாவது இப்போ இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது டேட்டும் வர மாதிரி உண்டு. இப்போ பார்க்க போகிறது டைம் ஸ்பேன். டைமை மட்டும் கன்சிடர் பண்ணி நடக்க போகுது. உதாரணத்துக்கு இப்போ ஸ்டார்ட் அவருக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணினா இன்றைய டேட்டுக்குரிய இப்போ டைமை வந்து இது எடுத்துக்கணும். இப்போ ஸ்டார்ட் அவர் டேட் டைம் நவ். இப்போ மீன்ஸ் கிட்ட கொண்டு போனால் காட்டும் கெட்ஸ் த டேட் டைம் ஆப்ஜெக்ட் தட் செட் த கரண்ட் டேட் அண்ட் டைம் டு த கம்ப்யூட்டர் எக்ஸ்பிரஸஸ் எ லோக்கல் டைம். ஓகே, லோக்கல் டேட் அண்ட் டைமு வரும். அதில் நாங்கள் ஸ்டார்ட் ஹவர்ஸ் எடுத்துகிட்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறோம் டைம் ஸ்பேன் அப்படின்னா இது டைமை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு மெத்தட். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் டைம் ஸ்பேன். இதுவும் வந்து ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ். அதில் நாங்கள் சொல்கிறோம் 8 hours and 35 minutes 0 seconds. இந்த தான் ஒரு செஷனில் ஒர்க் டைம்.
ஒரு எம்ப்ளாயியோட ஒர்க்கிங் ஹவர்ஸை பார்க்க போகிறோம். அப்போ அதில் வந்து எண்ட் ஹவர், இப்போ நம்ம முடிகிற டைமை பார்க்குறதுக்கு என்ன செய்யணும், ஸ்டார்டிங் டைமோட அந்த ஒர்க் ஹவரை கூட்டணும். சரியா, இது உங்களுக்கு விலங்கு தானே. இப்போ மார்னிங் 9 o'clock ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணினா 6 hours ஓ 8 hours ஒர்க் பண்ணினா எத்தனை மணிக்கு இது செஷன் அவரோட ஒர்க்கிங் முடியுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இதை நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we comment the rest of the things. Unnecessary things no need. Okay, up to this I comment. Numbers of wait. இந்த வேல்யூ வந்து நாங்கள் அது அடுத்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் அது இல்லைன்னு எரர் காட்டுது. இதை நான் எட் பண்ணி கொடுறீங்க. ஓகே, லெட்ஸ் சி. ஸோ நவ் நோ எரர்ஸ். இப்போ நாங்கள் வந்து இப்போ இதை பார்க்க போகிறோம். இந்த செக்ஷன் இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணினா ஸ்டார்ட் ஒவ்வொன்றா பார்க்கலாம். நீங்கள் விசிபிள் ஸ்க்ரீன் விசிபிள் இல்லாட்டி சொல்லுங்கள். சரி, ஹையர் டேட் அது வந்து ஃபர்ஸ்ட் 28 March கொடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணிட்டோம். அடுத்த பிரிண்ட் வந்து இந்த ஸ்டார்ட் டேட். அடுத்தது வந்து எங்களோட இந்த ஸ்டார்ட் ஹவர் 8:41 ஸ்டார்ட் பண்ணுறோம். எண்ட் ஹவர் அது வந்து 5:16 வருது. ஏன்னா 8 hours and 35 minutes எட் பண்ணப்படும். இப்படி வரும். இப்போ அடுத்தது வந்து டேட் டைம் ரிப்ரசன்டேஷன். இப்போ டேட்டை நாங்கள் இப்படி தான் கொடுக்கணும் முடியல. நாங்கள் வந்து விரும்பிய ஃபார்மேட் நிறைய டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸில் நான் கொடுக்கணும். உதாரணத்துக்கு அதே ஸ்டார்ட் ஹவரை டூ லாங் டேட் ஸ்ட்ரிங். இப்போ நாங்கள் சாதாரணமாக விண்டோஸ் செட்டிங்ஸில் எங்களுக்கு பார்த்தா விளக்கும். சிஸ்டம் செட்டிங்ஸ் இல்லை, எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் மோஸ்ட்லி விண்டோஸை பற்றி பேசுவீங்க. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட் டைம் ஃபார்மேட்டுக்கு வந்து இது கொடுத்துருப்பீங்க, லாங் டைம் ஷார்ட் டைம் ஃபார்மேட் அப்படின்ட்டு. இப்போ லாங் டைம் பாருங்க, டே மென்ஷன் பண்ணுது, மந்த், டே, இயர். ஸோ சாட்டர்டே June 1st 2024. இதே டூ ஷார்ட் டைம் ஸ்ட்ரிங்கில் வந்து அது வந்து சிம்பிளாக அந்த டைமை மட்டும் மென்ஷன் பண்ணுது. இந்த எண்ட் ஹவருக்குரிய டைமை மட்டும் மென்ஷன் பண்ணுது. ஸோ இது டேட்டை மட்டும் ரிப்ரசன்ட் பண்ணலும், ஷார்ட் டைம் அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அதை நாங்கள் இது எங்கே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோன்னா சிம்பிளாக அது வந்து இன்பில்ட்டாகவே இன்டெலிஜென்ஸ். நீங்கள் இப்போ கிளிக் பண்ணினா பாருங்கள், இது எல்லாமே காட்டுது. இந்த எண்ட் ஹவருக்குரிய என்னென்னத்தை காணணும் நீங்கள் அதை வந்து டூ ஷார்ட் டைம் டேட்டா ஸ்ட்ரிங், டேட் டைம் ஸ்ட்ரிங், லாங் டைம், லோக்கல் டைம். ஸோ அப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ரிப்ரசன்டேஷனில் நாங்கள் அதை வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ அந்த வகையில் நாங்கள் கொடுக்க போகிறது லாங் டைம் ஸ்ட்ரிங். என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இது ஏனெண்டா இப்போ பாருங்க, இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ இது வந்து சிஸ்டம் ஸ்ட்ரிங்னு காட்டுது. என்னென்னு எதாவது பார்ப்போம். The convert value of current date time object is equal to long time string. Return a string that contain long time string in current date object. Converting method of ஓகே, என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா, இப்போ நாங்கள் சாதாரணமாக இந்த அவர் வந்து சின்ன வேல்யூ அப்படின்னா 5:30 சம்திங் இட் கேம்ஸ்னோ அந்த வேல்யூவை வந்து லாங்குக்கு மாற்றிடலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுமெண்டா, ஒரு 5 மீட்டர் க்ளோத்தை வந்து ஓகே 5 மீட்டர் க்ளாத்தை வந்து 1 மீட்டர் க்ளாத்தை 5 பீசஸ் நாங்கள் வெட்டலும். அப்படியே அதே இதை 1 மீட்டர் க்ளாத்தை வச்சு 5 மீட்டர் க்ளாத்து கிடைக்கலுமா? அதே கான்செப்ட் தான். நீங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறதோ ஷார்ட் டைம், அதை வந்து லாங்குக்கு எப்படி எடுக்கிறாங்க அந்த வெளியோண்டு இல்லை. உதாரணத்துக்கு அதே மாதிரி தான் இப்போ ஒரு லாங் டைம் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு
8 o'clock 50 minutes 30 seconds 0 milliseconds அப்படி லாங் டைம் ஆகிக்கிறது ஷார்ட்டாக மாற்றி ஹவர்ஸும் மினிட்டும் வர மாதிரி போடையிலும். ஏன்னா அந்த வெல்யூஸை மிச்சம் மிக்கிறத கட் பண்ணி விடையிலும். இதே இது இருக்கிறதே ஹவர்ஸ் மட்டும் என்றால் அதில் எப்படி நாங்கள் மில்லி செகண்ட்ஸ்லாம் டிஃபைன் பண்ணுறோம். என்னடா அது எங்களுக்கு தரப்பட்டில்லை. அதே பிரச்சனை அது இங்கேயும் வருது. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டைம் நாங்கள் ட்ரை பண்ணக்குள்ளே தான் எங்களுக்கு இது இல்லை எது எப்படி என்று விளங்கும். இப்போ பார்ப்போம், இதை கொடுத்து பார்ப்போம். இதுக்கு என்ன சொல்லு, அதே பிரச்சனை என்ன. ஸோ ஷார்ட் டைம் டு ஷார்ட் டைம் ஸ்ட்ரிங். ஏன்னா எங்களுக்கு லாங்குக்கு வந்து கொடுக்குறதுக்கு வேல்யூஸ் இல்லை, அதனால் ஷார்ட் டைமுக்கு நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அப் டு நவ் எனி டவுட்ஸ் சோஃபா. இதோட வந்து எங்களோட ரிவிஷன்ஸ் முடியுது. ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் நடக்காதால நான் சின்ன ஒரு ரீகால் ஒன்று பண்ணினேன். எனி டவுட்ஸ் சோஃபா? ஸோ அப்போ நாங்கள் இந்த செஷனுக்கு போக போகிறோம். இந்த ரீகால் பண்ணினேன் ஏனென்றா இந்த விஷயங்கள் தெளிவாக இருந்தால் தான் இப்போ நாங்கள் இண்டேலேருந்து படிக்க போகிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். கன்வெர்ட்டிங் பிட்வீன் டைப்ஸ். நாங்கள் இப்போ ஏற்கனவே பார்த்தோம், நிறைய டைப் ஆஃப் ஒர்க்கிங் டேட்டா டைப் எல்லாம் பார்த்துற மாதிரி கன்வெர்ட்டிங் பிட்வீன் டேட்டா டைப்ஸுக்கு வரும்போது நிறைய டைப்ஸ் பார்த்தோம். இன்டீஜர், ஸ்ட்ரிங், சா, டபுள், லாங் அப்படி நிறைய இருக்குது. அதில் ஒவ்வொன்றுலேருந்து இன்னொன்றுக்கு மாற்று கன்வெர்ட்டிங் பிட்வீன் டைப்ஸ். ஓகே, அதுதான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, இன்ட் ஏ ஈக்குவல் 3, ஏ ஈக்குவல் ஹலோ வேர்ல்டு. இது என்ன அர்த்தம்னா இன்டீஜருக்கு ஏன்ற இன்டீஜருக்கு 3 கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த டைமில் ஏக்கு வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி டிஃபைன் பண்ணலை. இது வந்து ஸ்ட்ராங் டைப் அண்ட் ஸ்டாட்டிக் டைப் ப்ரோக்ராமிங். ஜாவா ஸ்கிரிப்டில் இது சாத்தியம், பட் இங்கே ஷீஷாப்பில் இது சாத்தியம் இல்லை. நாங்கள் இது ஏற்கனவே பார்த்தோம் டைப் சேஃப் அப்படின்ட்டு. ஓகே, ஆனால் சில சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒன்றிலேருந்து இன்னொன்றுக்கு மாற்ற வேண்டிய தேவை வரும். அதை நாங்கள் மாற்றவும் முடியும். ஓகே, பட் இங்கே வந்து இது சாத்தியமே இல்லை. ஏனெண்டா அதை 3 எங்கே இருக்குது, ஹலோ வேர்ல்டு எங்கே இருக்குது, 2 டிஃப்ரெண்ட் டைப், நோ எனி கனெக்ஷன் பிட்வீன் தெம். ஓகே, லெட்ஸ் சி. இந்த சேஞ்சிங் பிட்வீன் டைப்ஸில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன், அதை காஸ்டிங் என்று சொல்லுவாங்க, ஓ ஹெல்ப்பர் மெத்தட்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் எக்ஸாம்பிளோட. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விளங்கும். இன்ட் ஏ ஈக்குவல் திஸ் லாங் நம்பர், ரைட், 1 2 3 4 5 6 7 8 9. லாங் எல் ஈக்குவல் டு ஏ. என்ன சொல்கிறோம் நாங்கள், இன்டீஜர் ஏ அப்படிங்கிற வேரியபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கு இந்த வெளிவை கொடுத்துட்டோம். அந்த வெளிவை அப்படியே தூக்கி எல் அப்படிங்கிற லோ டேட்டா டைப்புக்குரிய ஒரு வேல்யூவோட அசைன் பண்ணுங்க. இதில் எரர் வருமா வராதா? எனிவன், இதை பற்றி நான் லாஸ்ட் வீக்கில் லைட்டாக பேசுகிறேன், அதால தான் கேட்குறேன். இது எரர் வருமா வராதா? எனிவன், இந்த கோட் இன்ட் ஏ ஈக்குவல் சம்திங் லாங் எல் ஈக்குவல் டு ஏ, இதில் எரர் வருமா வராதா? வருமெண்டா ஏன் வரும், வராதுன்னா ஏன் வராது, அதையும் சொல்லணும். எனிவன், குயிக். Anyone else? Okay, let's see. ஓகே, இது வந்து எரர் வராது. ஏனென்றா 1 2 3 4 5 7 8 9ங்கிறது ஒரு இன்டீஜர். அப்போ நாங்கள் ஏ அப்படிங்கிறது ஒரு இன்டீஜராக டிஃபைன் பண்ணியும் இதில் வேல்யூஸ் எங்களுக்கு தெரியும். ஒரு இன்டீஜரில் வந்து இதே இப்படி பெரிய வேல்யூவே நாங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். லாங் அப்படிங்கிறது இன்டீஜரை விட பெருசு. அப்போ இங்கே நாங்கள் பார்க்கலும் ஏ அப்படிங்கிற இந்த வேல்யூஸை வந்து சிம்பிளாக நாங்கள் லாங்கு கொடுக்கலும். ஏன் அதையும் விட லாங் அப்படிங்கிறது அதையும் விட பெருசு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி சொல்லலும். உதாரணத்துக்கு 1 லிட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது, 5 லிட்டர் பாட்டில் ஒன்று இருக்குது. ஓகே, 1 லிட்டர் பாட்டிலில் இருக்கிற வாட்டரை நாங்கள் வந்து 5 லிட்டர் பாட்டிலில் ஊற்றலுமா இல்லாதா? ஏலும். ஏன் அது வந்து அதை விட கெப்பாசிட்டி கூடினது. ஓகே, ஆனால் 5 லிட்டர் பாட்டிலில் இருக்கிற வாட்டரை வந்து 1 லிட்டர் பாட்டிலுக்கு நாங்கள் ஊற்றினா என்ன நடக்கும்?
எக்ஸஸாக வரும். அப்போ 4 லிட்டர் வந்து வேஸ்ட் ஆகும், அது வந்து வெளியே ஊற்றப்படும். அதே கன்செப்ட் தான் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஏ அப்படிங்கிறது இன்டீஜர் வந்து 1 லிட்டர் பாட்டில், லாங் அப்படிங்கிறது 5 லிட்டர் பாட்டில். 1 லிட்டர் பாட்டிலுக்குள்ளே அடங்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஒரு 5 லிட்டர் பாட்டிலுக்குள்ளே ஊற்றினா ஆப்வியஸ்லி தேர் ஆர் மோர் ஸ்பேஸ் அண்ட் அந்த வாட்டர் எந்த வேஸ்ட்டும் இல்லாமல் நாங்கள் அதில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஓகே, அதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட். அதை வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி என்றால் பெரிய ஒன்று இந்த சின்ன வெளி ஒன்றை பெரியதுக்கு மாற்றுறேன், அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது ஏற்கனவே 1 லிட்டருக்குள்ளே போக வேண்டிய பொட்டில் வாட்டரை 5 லிட்டர் கேனில் வந்து நாங்கள் போடையிலும் ஒன்று தான் இந்த பிரச்சனை. அந்த 5 லிட்டர் பாட்டிலில் வந்து அந்த மிச்சம் 4 லிட்டர் எம்டியாக இருக்கும், அது வேஸ்ட் தானே. இப்போ நாங்கள் 1 லிட்டர் பாட்டிலில் வந்து ஃபுல்லாக கன்சியூம் பண்ண வேண்டிய விஷயத்த சும்மா 5 லிட்டர் பாட்டிலில் வந்து அன்வான்டாக யூஸ் பண்ணுறோம். அதே பிரச்சனை தான் இங்கே. லாங் வந்து பெரிய மெமரியே எடுக்கும் சிஸ்டத்தில் இன்டீஜரை விட. அப்போ இந்த வெல்யூஸ் வந்து சின்னனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வந்து பெரிய வெளி ஒன்று கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு மெமரிக்கு சின்ன வெளியே ஒன்று அசைன் பண்ணினா வந்து இந்த மெமரி வேஸ்டேஜ் தான் இருக்கும். ஆனால் அது வந்து சிஸ்டத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது வந்து சிம்பிளாகவே இது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஏன்னா சாதாரணமாக ஒரு ஒன்றையும் டிடெக்ட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. இது வந்து இம்ப்ளிசிட் காஸ்ட். பொதுவாக சின்ன வெளியூ ஒன்றை பெரிய வெளியூ கெப்பாசிட்டருக்கு நாங்கள் ஆட் பண்ணுற டைம். இந்த சினரியோ பாருங்கள், இது வந்து எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். என்னண்டா டபுள் டி பெரிய ஒரு நம்பர், இன்டீஜர் அப்படிங்கிறது சின்ன நம்பர். ஓகே, எனக்கு தெரியும் டபுள் வந்து பெரிய டெசிமல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு நம்பர், இன்டீஜர் வந்து அதை எப்படி சின்னது. 5 லிட்டர் பாட்டில் ஃபுல்லாக இருக்கிற லிக்விட்டை 5 லிட்டர் பாட்டிலில் ஒரு 3 லிட்டர் இருக்கிற லிக்விட்டை வந்து வாட்டரை நாங்கள் 1 லிட்டர் பாட்டில் ஒன்றில் ஊற்றினா என்ன நடக்கும், மிச்சது வந்து வெளியாகும், வேஸ்ட் ஆகும். அதே கன்செப்ட் தான். இப்போ இங்கே வந்து டபுள் டி 1 2 3 4 5 7 8 0 பெரிய வெளிவை வந்து இன்டீஜர் அப்படிங்கிற ஏக்கு வந்து காஸ்ட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணும் அப்படின்னா அதில் கெப்பாசிட்டிக்கு எவ்வளோ எடுக்கலுமோ அதை எடுத்துகிட்டு மிச்சத்தை கட் பண்ணி விட்டுரும். ஓகே, அதுதான் இதில் எக்ஸ்பிளிசிட் இது. ஓகே, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ளிசிட் காஸ்ட், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட் காஸ்ட். ஓகே ஓகே தட் இஸ் த காஸ்டிங். இப்போ இதை நாங்கள் எக்ஸாம்பிளில் பார்ப்போம். எங்கே பாருங்கள், ஓகே, நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க் 165. ஓகே, நான் அதர் திங்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ வி won't get anything. ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், நம்பர்ஸ் ஆஃப் அவர் ஒர்க் பண்ணது வந்து 165 கொடுத்துருக்கிறோம். வெரி லாங் மந்த், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க். இதே ரன் பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். So I forgot to print it. Okay, let's see. இங்கே பாருங்கள், 165 சிம்பிளாக பிரிண்ட் ஆகும். ஏனென்னா இன்டீஜரில் இருக்கிறது லாங், சின்ன பாட்டிலில் இருக்கிற தண்ணியை பெரிய பாட்டிலில் ஊற்றுறது இந்த கன்செப்ட். இது ஓகே, இது எங்களுக்கு டவுட்டும் வராது, இது வந்து சிம்பிள். இப்போ இங்கே பார்ப்போம், டபுள் டியில் இருக்கிற இந்த எக்ஸாம்பிளில் நாங்கள் பார்த்த மாதிரி அது இருக்கிறத வந்து நான் வந்து பெரிய சின்ன பக்கெட்டில் ஊற்றுறது. அப்போ இதை வந்து பார்க்குறோம். ஓகே, நான் கிளியாரிட்டிக்காண்டி வெயிட், இது எங்களுக்கு தேவை. ஓகே, ஆல்ரைட். ஸோ இந்த பிரிண்ட்டை வந்து நான் கமெண்ட் பண்ணுறேன். அப்போ இந்த அவுட்புட்டும் வராது. இப்போ நாங்கள் டபுள் டி அப்படிங்கிற பேர் வெளியே இருக்குது, இன்ட் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது.
இந்த உதாரணத்தை பார்த்துட்டு அதை பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஒர்க் ஹவர்ஸ் வந்து 165. அது வந்து என்னத்தில் இருக்குது, இன்டீஜரில் இருக்குது. இங்கே வந்து அடுத்த லாங் மந்த் புது வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். கொஞ்சம் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எடுத்திருந்தா. அடுத்தது வரும். ஓகே, லெட்ஸ் see now. இப்போ பாருங்கள், இன்டீஜர் வெரி லாங் மந்த் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை மீனிங்கை மறந்துடுங்க, அது தேவையில்லை. ஸோ நாங்கள் வெரி லாங் மந்த் அப்படிங்கிறது ஏற்கனவே நாங்கள் எடுத்தது ஒன்று தான் இந்த அறிக்கிற லாங் வேல்யூ. ஸோ இந்த விடுங்க, இந்த வெரி லாங் மந்த் அப்படிங்கிறது இந்த இருக்குது. இது நாங்கள் என்னென்னு பார்த்தோம், லாங். அந்த லாங்கை நாங்கள் வந்து இன்டீஜருக்கு காஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, லெட்ஸ் see what happen. ஓகே, ஏன் இதில் பிரச்சனை ஒன்றும் வரலை அப்படின்னா, சிம்பிளாக பாருங்கள். இது எப்படின்னா, ஏற்கனவே நாங்கள் பார்த்த இந்த 165 அப்படிங்கிறது இன்டீஜர். ஓகே, பட் நாங்கள் அதை வந்து லாங்கில் போட்டதுக்கு அப்படின்னா 1 லிட்டர் போட்டு இருக்கிற தண்ணி எடுத்து நாங்கள் 5 லிட்டர் கேனில் போட்டிருக்கோம். பட் அதால் எங்களுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. திரும்ப அந்த 5 லிட்டர் கேனில் இருக்கிற லிக்விட்டை வந்து இன்னொரு 1 லிட்டர் பாட்டிலுக்கு ஊற்றுறதால எந்த பிரச்சனையும் வர போகிறதில்ல. அதே தான் இங்கே நடக்குது. இப்போ பாருங்க, இன்டீஜரில் இருக்கிற 165 நாங்கள் லோங்குக்கு போடுறோம். எகெயின் அந்த லோங்குக்குள்ளே இருக்கிற அந்த வெளியை தூக்கி எகெயின் இன்டீஜரில் போடுறோம். ஓகே, ஸோ இன்டீஜருங்கிறது சின்ன பாட்டில், லோங்குங்கிறது பெரிய பாட்டில். அப்படி கன்செப்டாக எடுத்தால் மைட் ஃபைலில் நேம் போட்டுருக்கிறேன்டா, இது இந்த வெளியை பொறுத்து இருக்குது. இது வந்து லோங் பிக் வெளிவாக இருந்துட்டேன்டா இந்த சந்தர்ப்பத்தில் இது வேலை செய்யுது. இதுவே வெரி லாங் நம்ம இப்போ இங்கே வந்து நாங்கள் உண்மையாகவே சின்ன வெளியை கொண்டு போய்ட்டு லாங்குக்கு போட்டிருக்கோம். அப்படி இல்லாமல் லாங்கில் இருக்கிற பெரிய ஒரு வெளிவை வந்து நாங்கள் எட் பண்ண போகக்குள்ள சம்டைம் ஃபெயிலியர் ஆகலும், என்ன அந்த வெளியை காசு பண்ணக்குள்ள. அதை நான் அடுத்த எக்ஸாம்பிளில் வரேன். இப்போதைக்கு நாங்கள் பார்க்க போகிறது சின்ன இன்டீஜர் வெளிவை லாங்கில் போட்டுவிட்டு எகெயின் வந்து அந்த லாங்கில் இருக்கிற வெளிவை தூக்கி இன்டீஜரில் போடக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. அது வந்து சிம்பிளாக பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பார்ப்போம். ஓகே, ஐ தாட் கனெக்ஷன் லாஸ் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு எல்லோரும் விளங்கு தானே ஸ்க்ரீன்? ஹலோ, ஸ்க்ரீன் விசிபிலிட்டி ஆகிக்குது? ஹலோ, screen visible? Please open up, guys. Hello, okay, please open up. பேசுங்க பயப்படாம. Okay, let's see now. இதை பார்க்க போகிறோம். இங்கே தான் இப்போ நான் மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட் வருது. இனி இது தேவையில்லை, கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கே பார்ப்போம். டபுள் டி பெரிய வேல்யூ இன்டீஜர் கன்வெர்ட் பண்ண போகிறோம். வாட் வில் பி த அவுட்புட்? ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா விலங்கு இருக்கும். இது தான் நான் சொன்னது, பெரிய பொட்டில் இருக்கிற வாட்டரை சின்ன பொட்டிலுக்கு மாற்றும்போது அதில் எக்ஸஸ் ஆகிக்கிற அமௌண்ட்டை விட்டுடும். இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 டெசிமல் பாயிண்ட்டுக்கு இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு இன்டீஜரால் மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ட் பண்ணலுமோ அதை மட்டும் இது எடுத்துருக்கு. இப்போ இதே விட இன்னும் விளக்கமாக பார்க்குறேன்னா இன்னொரு எக்ஸாம்பிள். இன் டபுள் டிபி இன்டர் y db. ஓகே, இப்போ பார்ப்போம். இதுக்கு வந்து ஓகே, இப்போ இப்படி ஒரு வெளி ஒன்று இருக்குது. இதை வந்து நாங்கள் yக்கு மாற்ற போகிறோம். இப்போ பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து என்ன பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னா, இது வந்து அதை எக்ஸஸ் ஆகிட்டு போயிடுது. இதோட வேல்யூ வந்து கூட இந்த டிபி வந்து
மிகப்பெரிய எண் அப்படிங்கிறதால இன்டீஜரால் அதை ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ பார்ப்போம் சின்னனாக்கிட்டு. இப்போ பாருங்கள் அதுதான் பிரச்சனை. அதிகமாக இருக்கிற ஓட்டரை நாங்கள் சின்ன பொட்டில் ஊற்றும் போல் நிறைய வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதுதான் அதில் கன்செப்ட். இப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 பின்னுக்கு இருக்கிற டெசிமல் வேல்யூ எதுவுமே அதை எடுக்காது. ஏன்னா இன்டீஜர் டெசிமல் வேல்யூவை கொண்டு இருக்காது. அப்போ அதனால் சிம்பிளாக அதை இக்னோர் பண்ணிவிட்டு அதண்ட கெப்பாசிட்டியில் எவ்வளவு ஹோல்ட் பண்ணிடலுமோ அது அவ்வளோ தான் எடுக்கும். மேக்ஸிமம் 1 லிட்டர் பாட்டில் 1 லிட்டர் தான் எடுக்கும். அதை மட்டும் எடுக்குது. ஓகே, அதுதான் இதில் கன்செப்ட். ஓகே, இதான் மேலேருந்தது. நாங்கள் சிம்பிளாக பார்த்து இது வந்து இம்ப்ளிசிட் கன்வெர்ட், இது எக்ஸ்பிளிசிட் கன்வெர்ட். எக்ஸ்பிளிசிட் கன்வெர்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த டேட்டா டைப்பை டிஃபைன் பண்ணி காஸ்ட் பண்ணுவோம். அதால் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏனெண்டா இப்போ வந்து சாதாரணமாக நாங்கள் இப்படி போட்டால் இது ரன் பண்ணவும் மாட்டோம். பாருங்கள் எரர் காட்டுது. ஏன் பையை வந்து டிரெக்டாக ஒரு ஃபில்டர் ஒன்று இல்லாமல் டிரெக்டாக நாங்கள் கொடுக்குறோம். இப்போ அதில் எரர் என்ன காட்டுது? cannot implicitly convert double to int. ஏன்னா இம்ப்ளிசிட்டி அது கன்வெர்ட் பண்ணாது. ஸோ அதனால் எக்ஸ்பிளிசிட்டாக நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் இதை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண சொல்லி. அதனால தான் எக்ஸ்பிளிசிட். ஓகே, இதுதான் விஷயம். இதில் இன்னொரு பாயிண்ட் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். பிரேக் பாயிண்ட் அப்படிங்கிறது. இப்போ நாங்கள் எல்லா டைமும் கன்சோல் லோக்லேயே பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு கஷ்டம். ஓகே, நவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலை, ஏன்னா பிரேக் பாயிண்ட் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டைமுமே நாங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி அதில் அவுட்புட்டை பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு பிரேக் பாயிண்ட்டை போட்டு டிபக் மோட்டில் நாங்கள் வந்து அந்த வேல்யூஸை பார்க்கணும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது டீட வேல்யூஸை காட்டுது. இங்கே வந்து பிகாஸ் பிரேக் பாயிண்ட் வந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் இருக்குது. இதுக்கு பிறகு தான் பிரிண்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு முதல் நாங்கள் எல்லா வேல்யூஸையும் பார்க்கணும். இன்ட் டி எக்ஸுக்கு வர வேல்யூ 1 2 3 4 5 6 7 9 அதே தான் பிரிண்ட் ஆகுது இங்கே. அதே மாதிரி டிபிட வேல்யூஸ் இந்த இருக்குது, டிபிட வேல்யூஸ் அது இருக்குது. ஒய்ட வேல்யூஸ் எப்படி இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. இது வந்து ஒரு அடுத்த அப்ரோச். இப்போ நாங்கள் கன்சோலில் போட வேண்டிய அவசியம் உண்டு இல்லை. இப்போ நாங்கள் இதில் வந்து கன்சோலில் போடாமலேயே இதில் எக்ஸோட வேல்யூ எப்படி வரும், ஒய்ட வேல்யூ எப்படி வரும் அப்படிங்கிறத இந்த பிரேக் பாயிண்ட்டை போட்டு. என்னென்னா இது வந்து சிம்பிள் அப்ளிகேஷன் என்றதால பரவாயில்ல. நாங்கள் ஒரு என்டர்பிரைஸ் லெவல் அப்ளிகேஷன் செய்யும்போது எல்லா இடத்துலையும் கன்சோலில் போட்டு 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 வந்தால் எங்களோட கோடிங் ஃபுல்லாகவே இந்த கன்சோல் டாட் ரைட் லைன் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் இல்லை. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ பாருங்கள் ஒரு பிரேக் பாயிண்ட்டை போட்டால் அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டிபக் மோட்டில் செக் பண்ணிடலாம். இதில் வந்து ஷார்ட்கட் இருக்குது. இப்போ இது வந்து எண்டில் இருக்கிறதால ஓகே லெட்ஸ் சி இப்படி செய்வோம். இப்போ வந்து இவருக்கு தான் பிரேக் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சதால இதில் வந்து இந்த எரோ மார்க்ஸ் உங்களுக்கு விளங்கும் நினைக்க இந்த ஏரியாவில் இது வந்து டிபக்குரிய ஆப்ஷன்ஸ். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸ்டெப் ஓவர் அப்படின்னா பாருங்கள் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துட்டு இங்கே அடுத்தது ஸ்டெப் ஓவர் அப்படின்னு அடுத்ததுக்கு வந்துட்டு இது கொடுத்தா என்ன நடக்கும்? அடுத்து மொத்தமாகவே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே போகும். ஓகே, அப்படி இதை கொடுத்ததோட மொத்தமாக அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய் ரன் ஆகிட்டு இப்போ இங்கே நான் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் கடந்து போயிடுச்சு. அதால் இப்போ வெளியூஸ் பார்க்கலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டிபக் அப்படி இதில் நீங்கள் வச்சு சிம்பிளாக இதை நீங்கள் ஒரு சிஸ்டம் ஒன்று சிஎம்டி இல்லை ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு இந்த பிரேக் பாயிண்ட்டை வச்சுக்கொண்டு இவரத்தை கிளிக் பண்ணால் பிரேக் பாயிண்ட் எட் ஆகும். ஓகே, அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள். இது இடத்துல இதை கொடுத்தா எப்படி வருது. இப்போ பாருங்கள் டி வந்து இந்த வெளியே எடுக்குது, எக்ஸ் வந்து 0. ஏன் இன்னும் அந்த ஸ்டேட்மெண்ட் இதை தாண்டி போகலை, ரன் பண்ணலை சிஸ்டம், இன்னும் இதை தாண்டி போகலை. இன்டீஜருக்குரிய டிஃபால்ட் வேல்யூ இஸ் 0. இன்டீஜர் எக்ஸுடைய எந்த இன்டீஜராக இருந்தாலும் அதில் டிஃபால்ட் வேல்யூ இஸ் 0. ஓகே, இன்னும் அதுக்கு டிஏ அசைன் பண்ணலை. இப்போ பாருங்கள் நான் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனதோட இப்போ பாருங்கள் எக்ஸுடைய வேல்யூவை இங்கே வந்து இப்போ அது அந்த ஸ்டேட்மெண்ட் அதை தாண்டி போயிட்டு அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு ஸோ அதனால் அந்த எக்ஸுக்குரிய அந்த வேல்யூஸ் வந்துட்டு இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்த ஸ்பேட் இங்கே வந்து டிபியை பாருங்கள் லாங்கோட டிஃபால்ட் வேல்யூ 0.
இப்போ பாருங்கள் டிபி வந்து அசைன் ஆகிட்டு இப்போ இங்கே வந்து y வந்து 0 இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்துட்டு இது வந்து டிபக், இது வந்து நான் எடிஷனில் சொல்ல இருந்தது. ஓகே, இப்போ கன்வெர்ட் பார்த்துட்டோம். அந்த இதில் நான் ஏற்கனவே மென்ஷன் வந்து ஹெல்ப்பர் மெத்தட் அப்படி உண்டு. இப்போ நாங்கள் இம்ப்ளிசிட் கன்வெர்ட் பார்த்தோம், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன் பார்த்தோம். ஹெல்ப்பர்ஸ் வந்து ஸ்ட்ரிங் ரிலேட்டட் உண்டு. அது நாங்கள் ஸ்ட்ரிங்ஸை பற்றி செப்பரேட்டாக ஒரு மொடியூலில் படிப்போம். அந்த டைம் அதை பார்ப்போம். ஏன்னா இப்போ அதை சொன்னால் உங்களுக்கு சில விஷயங்கள் நான் இன்னும் படிக்க இருக்கிற காரணத்தினால அது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதுகளோட அடுத்த செஷன் போவோம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தது கன்வர்ஷன் அப்படின்னா ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது. இது வந்து டைப்பிங், இம்ப்ளிசிட் டைப்பிங் அப்படின்னா இப்போ பாருங்கள், நாங்கள் ஒரு வேரியபிள்னு டிஃபைன் பண்ணக்கூடாது. இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது வந்து ரீகால் பண்ணுற மாதிரி வருது. இப்போ நாங்கள் ஒரு டேட்டா டைப் ஒன்று டிஃபைன் பண்ணக்குள்ள இன்டீஜர் ஏ அப்படின்னு கொடுக்குறோம், பூலியன் பி டபுள் டி அண்டு கொடுக்குறது எக்ஸ்பிளிசிட் டைப்பிங். நாங்கள் வந்து வெளிப்படையாக இந்த வேரியபிள் இந்த டேட்டா டைப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு கொடுக்குறது. இம்ப்ளிசிட் டைப்பிங் வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறதில்ல, சிஷாப்ட பொறுப்பில் விட்டுடுவோம். நீ எந்த டேட்டா டைப்பில் இது வரும்ன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிருங்க. அப்படி நீங்கள் ஒரு வெளியை கண்டுபிடிச்சி இதை டெசின் பண்ணிடு. இதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தது. வேரியபிள் கீவேர்ட் போட்டால் இதில் வெளியூ இன்டீஜர் ஆகிக்கிறதால இது ஒரு இன்டீஜரை அசியூம் பண்ணும். ஏ வந்து ஒரு இன்டீஜர், பி வந்து ஒரு பூலியன் ஆகிக்கிறதால பூலியன், இது வந்து டெசிமல் வெளியூ ஆகிக்கிறதால டி. ஓகே, அதுதான் இது. இந்த இம்ப்ளிசிட் டைப்பிங்குக்கும் எக்ஸ்பிளிசிட் டைப்பிங்கும், இம்ப்ளிசிட் டைப் வந்து டைப் இன்ஃபர் அப்படின்னா இந்தான்னு சொல்லி நாங்கள் வந்து டிஃபைன் பண்ணல, சிஷாப்பே எடுத்துக்கொள்ளும். நாட் ஆல்வேஸ் அஸ் ரீடபிள். என்னென்னா இப்போ பாருங்கள், இதில் ஒவ்வொன்றா நாங்கள் பார்க்குறோம். இன்ஃபர் டைப் இஸ் இன்ஃபர்ட்னா இதில் வந்து இந்த வெளியூக்கு ஏற்ற மாதிரி தான் டைப் மாறும். இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து கிளியராக எங்களுக்கு விளங்குது இன்டீஜர் பூலியன் டபுள். இங்கே இது எந்த டைப்புன்னு சொல்லி எங்களுக்கு டிடெக்டாக பார்க்கல விளங்குது இல்லை. அதால் தான் நாட் ஆல்வேஸ் அஸ் ரீடபிள், எல்லாமே வா அப்படின்ட்டு இருக்கும். சில இடங்களில் நாங்கள் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணுறது நல்லம், சில இடத்துல இம்ப்ளிசிட்டாக நல்லம். அதை நாங்கள் ஒரு பர்பஸ் வரும்போது பார்ப்போம். சம்டைம்ஸ் ரிக்வயர்ட் யூஸிங் லிங்க், இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ், நாங்கள் லேட்டாக படிக்கணும். இந்த கீவேர்ட், ஸோ இந்த இம்ப்ளிசிட் டைப்பிங் இருக்குதானே, இந்த இம்ப்ளிசிட் டைப்பிங் சில இடத்துல வந்து கம்பல்சரி நாங்கள் அது தான் யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டேட்டா பேஸ்லேருந்து எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது எம்ப்ளாயின்ற தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை இப்போதைக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். இந்த லிங்க் குவரிஸ் யூஸ் பண்ண போல் கீவேர்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இதே மாதிரி எங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. இப்போ சாதாரணமாக நாங்கள் இப்படி ஒன்று செய்யலை. உதாரணத்துக்கு இந்த பிரேக் பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ இன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யலாம், டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஏஜ் என்று போடாமல் நேம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ பாருங்கள், இது எரர் என்னென்னா இம்ப்ளிசிட்டி டைப் வேரியபிள் மஸ்ட் பி இனிஷியலைஸ்ட். என்னென்னா இப்போ நாங்கள் சாதாரண இது எங்களுக்கு தெரியும், இன்டீஜர் ஏஜை கொடுத்துருக்குறோம், நாங்கள் வேல்யூ அசைன் பண்ணாட்டி இதில் டிஃபால்ட் வேல்யூ என்ன 0. இது வந்து கீவேர்ட் வந்து நாங்கள் என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த டேட்டா டைப்பையே டிஃபைன் பண்ணும். ஓகே, இப்போ நேம் அப்படிங்கிறது இதுக்கு சமன் ஸ்ட்ரிங், நாட் ஸ்ட்ரிங். இப்படி நாங்கள் டைப் பண்ண எதாவது தானே நேம் என்று சும்மா டைப் பண்ணுற நேமோ அல்லது நேம் அப்படின்னு ஒரு சும்மா இப்படி ஒன்று டைப் பண்ணுறது அந்த சிஸ்டத்துக்கு தெரியாது. அது மாதிரி ஒன்று தான் கீவேர்ட்டோட வெளியூ இல்லாமல் டைப் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்ட் ஏஜென்ட் போட்டால் சரி, ஏஜென்ட் சும்மா டைப் பண்ணால் சிஸ்டத்துக்கு தெரியாது என்னென்று, இது ஒரு வேரியபிளாக ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி இந்த நேம் அப்படிங்கிறது நாங்கள் ஒரு வெளியூவை கொடுத்தா தான் அந்த வாக்கு தெரியும் இது ஒரு ஸ்ட்ரிங். ஓகே, அல்லது ஓகே இது ஒரு ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு வெளியூ ஒன்று கொடுக்காட்டி இதுக்கு வந்து தெரியாது. ஏன்னா இது ஒரு இம்ப்ளிசிட் டைப்ன்றதால அந்த வெளியூவை வச்சு தான் இது என்ன டைப் அப்படிங்கிறத அந்த கீவேர்ட் டிஃபைன் பண்ணும். அதனால் சும்மா இப்படி எம்ப்ளாயி ஏஜ் அப்படின்னு போட்டால் அதுக்கு விளங்காது. ஸோ சிஸ்டம் எரர் காட்டும். இப்போ காட்டின மாதிரி அவ்வளவுதான். இதோட வந்து நாங்கள் சிஷாப்ட சின்டெக்ஸஸ், பேசிக் சின்டெக்ஸஸ் படிச்சிட்டோம். ஸ்ட்ராங்லி இது ஒரு ஸ்ட்ராங்லி டைப் லாங்குவேஜ், பில்டிங் டேட்டா டைப் பார்த்தோம், டைப் கன்வர்ஷன் பார்த்தோம்.
இவ்வளவு தான் பேசிக் சின்டெக்ஸ். அடுத்த செஷன்லேருந்து நாங்கள் ஸ்டேட்மெண்ட் அந்த இட்டரேஷன்ஸ் அதில் பார்க்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் அடுத்த செஷன். யூஸிங் டிசிஷன், தட் மீன் இஃப் கண்டிஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், டூ வைல் லூப். அது இப்போ இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததுன்னா சின்டெக்ஸஸ். இது கட்டாயம் எங்களுக்கு வந்து நினைவிருக்கணும். இதில் ஒவ்வொன்றும் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். ஓகே, ஸோ அப் டு நவ் எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்? ஸோ நாங்கள் இப்போ இவ்வளோ படிச்சுக்கிறோம் இந்த கிளாஸில். இதில் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கணும் நாங்கள் படித்ததில் எந்த அளவுக்கு எங்களுக்கு நினைவு இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து சீஸ் ஆஃப் சின்டெக்ஸஸ். நான் ஒவ்வொன்றும் பார்த்துட்டு வரேன் பை எண்ட் ஆஃப் திஸ் module. ஓகே, எனி டவுட்ஸ், எனி இஷ்யூஸ் so far? Okay, so if there is no doubt, then we can finish this session. Recording நாங்கள் ஷேர் பண்ணுவோம். So yeah, see you all on next session. Okay.